மதபேதமின்றி தமிழகத்தில் உள்ள கோவில்களின் ஸ்தல வரலாறு, பழமையான தேவாலயங்கள் மற்றும் தர்காக்களின் உண்மை தகவல்கள், ஆன்மீகம், ஜோதிடம், சித்தர் வழிபாடு போன்ற பிரத்யேக தகவல்களை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனல் மூலம் நீங்கள் இனி காணலாம். உங்களின் ஆன்மீக வணிகத்தை கேப்டன் ஆலயம் யூடியூப் சேனலில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க கேப்டன், வளர்க அவருடைய புகழ். இயன்றதை செய்வோம், இல்லாதவர்க்கே என்ற அடிப்படையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக மக்களுக்கு தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற தாரக மந்திரத்தோடு தமிழக மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை அன்னதானத்தில் துவங்கி மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர சைக்கிள், ஏழை தாய்மார்களுக்கு தையல் எந்திரம், சிறு கடைகள் வைப்பதற்கு தாய்மார்களுக்கு சிறு வணிக கடைகள், இட்லி கடை, காய்கறி கடை, டீ கடை என்று வைப்பதற்கு பொருட்கள் வாங்கி கொடுத்தும், அடுத்தடுத்த நிலையில் வரும்பொழுது படித்த மாணவர்களுக்கு, தமிழகம் முழுவதும் உள்ளவர்களுக்கு வருடத்திற்கு 1986 தொடர்ந்து வருடத்திற்கு 25 லட்சத்திலிருந்து 50 லட்சம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையாக அரசு பள்ளியிலே படித்த மாணவர்களுக்கும், அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண் இப்படி படித்தவர்களுக்கும் ஊக்கத்தொகை கொடுத்தார். படிக்க வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் ஊக்கத்தொகை, உதவித்தொகை கொடுத்து அவர்களை படிக்க வைத்த பெருமை தலைவர் கேப்டன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் அவர் தொடர்ந்து செய்தார். அதேபோல் கணினி பயிற்சி மையம், அதேபோல் நெசவாளர்களுக்கு இலவச, அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட பொழுது அவர்களிடத்திலே துணிகளை வாங்கி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக கொடுத்த பெருமை தலைவர் கேப்டன் அவர்களுக்கு உண்டு. மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக உதவிகள் செய்த ஒரு மாமனிதர் தலைவர் கேப்டன் அவர்கள் மட்டும்தான். இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களில் நிச்சயமாக அவரிடத்திலே பயனடைந்தவர்கள் எப்படி பார்த்தாலும் ஒரு 2 கோடி மக்களுக்கு மேலாக அவருடைய உதவியை பெற்றிருப்பார்கள் என்றுதான் நான் கருதுகிறேன். பல்வேறு திட்டங்களில் அவர் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அதேபோல் டிவி கொடுத்துருக்காங்க, ஏழைகளுக்கு டிவி வாங்கி கொடுத்துருக்காங்க. அதேபோல் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தை அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்திலே ஒவ்வொரு மாவட்டமாக சென்று ஒவ்வொரு திட்டத்தை அறிவித்து அந்த மக்கள் பயன்படும் வகையிலே கொடுத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக இயக்கம் கண்ட தலைவர் கேப்டன் அவர்கள். அதேபோல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அரசு கொடுப்பதற்கு முன்பாகவே ஸ்கூட்டி கொடுத்தார். 3 சக்கரம் அந்த வண்டி ஸ்கூட்டி இலவசமாக கொடுத்த பெருமை தலைவர் கொண்டு. அதற்கு பிறகுதான் அரசாங்கம் கொடுத்தது. இப்படி சீருடைகள் கொடுத்திருக்கிறார். இப்படி அவரால் பயனடைந்தது ஏராளமான மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல அனைத்து மக்களுமே பயன்பெற்றிருக்கிறார்கள். அதே வேறு இயற்கை சீற்றம் வந்த பொழுது, அது ஒரிசா புயலாக இருந்தாலும் சரி, பூகம்பமாக இருந்தாலும் சரி, சுனாமியாக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு இயற்கை சீற்றங்கள் வந்த பொழுதும் கூட அந்த மக்களுக்கு நேரடியாக சென்று உதவி செய்த பெருமை தலைவர் கேப்டனுக்கு உண்டு. அண்டை நாடான இலங்கைக்கு கூட அன்றைய காலகட்டத்திலே 10 லட்சம் ரூபாய் சுனாமி நிதியாக கொடுத்த தலைவர் கேப்டன் அவர்கள். இப்படி மக்களுக்கு எது பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்வதற்கு தன்னால் இயன்ற உதவியை உடனடியாக செய்த தலைவர். உலகத்தில் எங்கே பிரச்சனைனாலும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு பார்த்து அதுக்கு செய்த தலைவர் கேப்டன் அவர்கள். இன்றைக்கி அவர் மறைவு என்பது எங்களுக்கெல்லாம் ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் அவரோடு நான் என்னுடைய பயணத்தை துவங்கியிருக்கிறேன். சேலம் மாவட்டத்தினுடைய
ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கு பிறகு தலைமை கழகத்துடைய துணை செயலாளர், பொருளாளர், மீண்டும் இப்பொழுது மாவட்ட செயலாளராக கிழக்கு மாவட்ட பதவி வகித்து வருகிறேன். இப்படி பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 40 ஆண்டு காலம் தலைவரோடு என்னுடைய பயணம் தொடர்ந்திருக்கிறேன். இந்த பயணத்தில் அவரிடத்திலே கற்றுக்கொள்வது, தாம் இருக்கும் பொழுது யார் ஒருவன் உதவி செய்கிறானோ, யார் ஒருவன் வள்ளல் குணத்தோடு நடந்து கொள்கிறானோ, அந்த வள்ளல் குணம் நிச்சயமாக அவன் மறைவுக்கு பிறகு இந்த உலகம் போற்றும் ஒரு மனிதனாக இருப்பார் என்பதற்கு தலைவர் கேப்டன் அவர்களே உதாரணமாக இன்று நாட்டில் ஒரு அவதார புருஷனாக இன்று விளங்கி கொண்டிருக்கிறார். அவர் ஒரு மாமனிதனாக இருந்து இன்று தமிழகத்திலே ஒரு கடவுளாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய மக்களெல்லாம் ஒரு கடவுளை எப்படி பார்க்கிறோமோ அப்படி அவருடைய நினைவாலயத்தில் வந்து வணங்கி வேண்டுதல் செய்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி செல்லக்கூடிய ஒரு நிலை இன்று நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய செய்த தர்மம் இன்றும் சினிமா மட்டுமல்ல, அனைத்து துறைகள் இருப்பவரும் அவரை போற்றும் பொழுது அவரிடத்திலே சென்றால் உணவு அருந்தலாம், பசி போக்கலாம், அந்த பசி ஒருவேளை சாப்பாடு அங்கு போனால் கிடைக்கும் என்ற நிலையை அன்று அவர் உருவாக்கினார். இன்றும் தொடர்கிறது. அவர் மறைவுக்கு பிறகு இப்பொழுது ஒவ்வொரு மாவட்டமாக நாங்களும் அந்த பங்கீட்டை அவருக்கு நாங்கள் செய்கிறோம், எங்களுக்கு அந்த வாய்ப்பை தாருங்கள் என்று கேட்டதன் அடிப்படையில் எங்களுடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் அவர்கள் எங்கள் சேலம் மாவட்டத்திற்கும் ஒரு 4 நாட்கள், சேலம் கிழக்கு மாவட்டத்திற்கு 4 நாட்கள் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார். சேலம் கிழக்கு மாவட்டத்தில் ஏற்காடு, கெங்கவள்ளி, ஆத்தூர், வீரபாண்டி, ஓமலூர் தொகுதிகள் உட்பட்டு இருக்கிறது. இன்றைய தினத்தில் இந்த 3ஆம் தேதி அன்று இன்றைய தினத்தில் ஏற்காடு ஒன்றியம், அயோத்தியாபட்டினம் வடக்கு தெற்கு, பாலப்பாடி வடக்கு தெற்கு, பெத்தநாயக்கம்பாளையம் வடக்கு ஒன்றியம், பேரூர் கழகத்திலே அயோத்தியாபட்டினம் பேரூர் கழகம், பேலூர் பேரூர் கழகம், வாழப்பாடி பேரூர் கழகம் சார்ந்து நாங்கள் இன்றைக்கி இந்த தொகுதி முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த அன்னதான விழாவிலே தலைவரை வணங்கி மக்களுக்கு அன்னதானம் வழங்கியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த தலைவருடைய ஆசிக்கும், அவருடைய கடவுளாக இருக்கிறார், அவருடைய ஆன்மாவிற்கும் நாங்கள் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுக்கு உணவளிக்க வாய்ப்பு கொடுத்த திருமதி அன்னி அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் 4 நாட்கள் 6ஆம் தேதி வரை ஒவ்வொரு தொகுதியாக நாங்கள் உணவு வழங்க இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற உதவி மக்களுக்கு செய்யணும்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது நம்ம குடும்பத்துக்கு அப்பாற்பட்டவர்களுக்கு, ஏழைகளுக்கு ஒரு நாள் உணவாவது ஒருவருக்கு உணவு கொடுத்து உதவினோம் என்று சொன்னால் நம் வாழ்க்கை நிச்சயமாக ஒரு எல்லையில்லாத இன்பத்தை நாம் அடைய முடியும் என்பதை தலைவர் கேப்டன் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆகையால் அனைத்து மக்களுக்கு பசி போக்க வேண்டும், வறுமையை போக்க வேண்டும் என்று சொன்னால் அன்னதானத்தை அனைவரும் வழங்குங்கள் என்று மக்களிடத்திலும் கேட்டுக்கொண்டு இன்றைய தினத்தில் சேலம் கிழக்கு மாவட்ட கழகத்தோடு சேர்ந்து ஏற்காடு ஒன்றிய செயலாளர் சுரேஷ்குமார், அயோத்தியாபட்டினம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குமரிகாந்தன், அயோத்தியாபட்டினம் தெற்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடேசன், வாழப்பாடி வடக்கு ஒன்றிய செயலாளர் சுமதி பழனிசாமி, தெற்கு ஒன்றிய செயலாளர் நடிகர் செல்வம், பெத்தநாயக்கம்பாளையம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கேசி குமார், அயோத்தியாபட்டினம் பேரூர் செயலாளர் பால்ராஜ், பேலூர் பேரூர் செயலாளர் சண்முகம், வாழப்பாடி பேரூர் செயலாளர் பூபாலன் ஆகியோரோடு மாவட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும். அனைத்து மக்களுக்கும் நாங்கள் உணவளிக்க கடமைப்பட்டுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த பொதுச் செயலாளருக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.